தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் தளபதி விஜய் அவர்கள் இன்னைக்கு மதுரைக்கு வந்திருக்காரு. இப்பதான் ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி அவர் கோயம்புத்தூருக்கு அந்த ஒரு பூத் கமிட்டி மாநாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த கழக தொண்டர்கள் கிட்ட பேசிட்டு வந்தாரு. ஸோ அதன் தொடர்ச்சியா இன்னைக்கு அவர் மதுரை வந்திருக்காரு. ஸோ என்னடா மதுரையில் என்னடா தமுக்குமே அலற அளவுக்கு ஏதாவது ஒரு மாநாடு போட போறாரு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்படி கிடையாது. ஸோ அவர் அந்த ஜனநாயகன் படம் ஒரு 90% முடிஞ்சிச்சு. ஸோ அதனுடைய படப்பிடிப்பு அடுத்த ஷெடியூல்ல கொடைக்கானல்ல நடக்க போகுது. ஸோ இவர் அடுத்து மதுரை தான் வரப்போறாரு அப்படிங்கறது தெரிஞ்ச மதுரை மக்கள் ரொம்ப உற்சாகமாயிட்டாங்க, கொண்டாட்டத்துக்கு தயாராயிட்டாங்க. கோவை மக்கள் கொடுத்த அன்புல இருந்தே இன்னும் தளபதி விஜய் அவர்கள் வெளியே வரவே இல்லை. ஸோ அதற்குள்ள மதுரையெல்லாம் இவர் போனா மதுரையை அலறிடுமேடா, அந்த மக்கள்லாம் ரொம்ப வீரத்திலையும் சரி பாசத்திலையும் சரி ரொம்ப டிஸ்ட்ரிக்டை விட ஒரு 10 ஸ்டெப் மேல இருப்பாங்க. மதுரை போறதுக்கு முன்னாடி சென்னை ஏர்போர்ட்ல தளபதி விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப வயசா ஒரு விஷயம் பண்ணிருக்காரு. ஏன்னா அதற்கு ஏத்த மாதிரி எல்லா மீடியாக்களும் அங்க குவிஞ்சிட்டாங்க சென்னை ஏர்போர்ட்ல. இந்த மாதிரி நான் மதுரை போறேன், இது என்னுடைய படப்பிடிப்புக்காக என்னுடைய ப்ரொஃபஷனலுக்காக நான் போறேன். கோவையில் நடந்த மாதிரி என்ன வேன்ல பின் தொடர்ந்து வர்றதோ, அப்புறம் வேன் மேல ஏறி குதிக்கிறதோ, இல்ல பைக் மேல நின்றுட்டு என்கிட்ட செல்ஃபி எடுக்கணும்னு நினைக்கிறது, போட்டோ எடுக்கணும்னு நினைக்கிறது, அந்த மாதிரி வேண்டாம். அது ஆல்ரெடி எனக்கு ஒரு மன வருத்தத்தை கொடுத்துருக்குது. ஏன்னா என்ன தொடர்ந்து என்ன பின்னாடி வர மக்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்னால அதை தாங்கிக்க முடியாது. அந்த டிஸ்டர்பன்ஸா பப்ளிக்கு நீங்க யாரும் தர வேண்டாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. காலையில இருந்து மக்கள் வரிசையில் வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வரதுக்கு முன்னாடி டிவிக்கு அப்புறம் கொடி ஆர்ப்பாட்டங்கள் தார தப்பாட்ட எல்லாம் பால் அபிஷேகம் பண்ண ஆரம்பிச்சாங்க, மாலை போட ஆரம்பிச்சாங்க. உள்ள வர்றப்போவே அவருக்கு ஒரு பெரிய மாலை, ஒரு என்ன சொல்றது, ஒரு 10 அடியில மாலை அவருக்கு போட ஆரம்பிச்சாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டி எல்லாம் கீழே நின்று பயங்கரமா இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு எம்ஜிஆருக்கு அப்புறம் தளபதி விஜய் அவர்கள் தான், அவங்களுக்கு தான் நாங்க ஓட்டு போட போறோம், அவங்க வரட்டும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. தளபதி விஜய் அவர்களுடைய மதிப்பும் சரி மரியாதையும் சரி நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்குது அப்படிங்கறத தான் இது காட்டுது. இத்தனைக்கும் இது ஒரு ஷூட்டிங்கான விசிட். இந்த விசிட்டுக்கு மதுரையே அலறுதுன்னா அங்க இருக்கிற அரசியல் தலைவர்களும் சரி அரசியல் கட்சிகளும் சரி இன்னைக்கு அலண்டு போய் தான் இருப்பாங்க. சோ தளபதி விஜய் அவர்கள் இந்த ஷூட்டிங்கை முடிச்சுட்டு மறுபடியும் பேக் டு த பெவிலியன் போறதுக்கு முன்னாடி இன்னும் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. இதுதான் ஹாட் நியூஸ், ஹாட் டாபிக் இன்னைக்கு.